சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம் 16வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் காண உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, ஹனுமான் தென் திசை நோக்கி புறப்பட்டு விட்டார். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கோ. கும்பகோணம் தோப்பு தெரு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ராமபிரானின் சன்னதியில இருக்கும். இங்க ஹனுமான் பின்னாடி எழுந்தருளி இருக்கார். இவருக்கு எல்லாமே தென் திசை நோக்கி இருக்கு. ஏன்னா நம்ம கரெக்டா உபன்யாசம் சொல்றோம் இல்லையா, ஹனுமான் தென் திசை நோக்கி போனார். உள்ள சேவிச்சு பாருங்க, அவருடைய முகம் தென் திசை நோக்கி இருக்கு. அவருடைய திருக்கரம், இடது திருக்கரம் தென் திசை நோக்கி இருக்கு. அவருடைய 2 திருவடிகள் தென் திசை நோக்கி இருக்கு. அப்ப இது என்ன உணர்த்துறதுன்னா, நாம புன்னகை ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம், லிட்டரலாவே ஹனுமான் தென் திசை நோக்கி புறப்படுகிறார். அந்த காட்சியை நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்காக தோப்பு தெரு கோவில்லேருந்து ஹனுமான் காட்டுகிறார். இதோ நான் தென் திசை நோக்கி புறப்பட்டு விட்டேன்னு. இப்படி ஹனுமான் தென் திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அப்ப ராமன் சுக்ரீவன்ட்ட சொல்றானா, இந்த ஹனுமான் வெற்றியோடு திரும்பி வருவான் பார் அப்படின்னு சொல்லி புன்னகை செய்கிறானா. ஒரு பாசிட்டிவ் திங்கிங், நம்பிக்கையோடு ராமன் சொல்றானா. அந்த புன்னகையை வர்ணிக்கும் ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். ஐஷ்யத்யேஷ மம பிரியாம் ஜனகஜாம் சாமீகராங்கீம் சதீம் நீலாம்போஜ தலாதிரம்ய நயனாம் நாசாபிராமானனாம் திருட்வா மஞ்சுல மந்தஹாச மதுராம் வாணி சுதா வர்ஷிணீம் இத்யந்தஸ்தவ குர்வதோ ஹி யதபூத் மந்தஸ்மிதம் மத்புரஹா. இப்ப ராமன் சொல்றான் சுக்ரீவன்ட்ட, பாரா சுக்ரீவா, இப்போ போயிட்டான் இல்லையா ஹனுமான், நல்ல செய்தியோடு வரப்போறான் பாரு. ஐஷ்யதி, இவன் திரும்பி வரப்போறான். அத்திர, இங்கே வருவான். ஏஷகா, இந்த ஹனுமானானவன் மம பிரியாம், இவன் யாரை போய் பார்க்க போறான்னா, மம பிரியாம், எனக்கு ரொம்ப பிரியமானவளாகிய ஜனகஜாம், ஜனகராஜன் திருமகளான சீதாதேவி. அவள் எப்படிப்பட்டவள்? சாமீகராங்கீம் சதீம், பொன் போன்ற திருமேனி படைத்தவள். இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் என்று பொன் போன்ற திருமேனி படைத்தவளான அந்த சீதாதேவியை சேவிக்க போறான். அப்ப எனக்கு பிரியமானவள் ஜனகராஜன் திருமகள், பொன் போல் திருமேனி படைத்தவள், நீலாம்போஜ தல அதிரம்ய நயனாம், நீலத்தாமரையை போன்ற மிக அழகான திருக்கண்களை கொண்டவள், நாசாபிராமானனாம், அழகான முகம், அதிலே அழகான மூக்கோடு கூடியவள், திருட்வா மஞ்சுள மந்தஹாச மதுராம், இனிமையான மெல்லிய புன்னகை பூத்தபடி அந்த புன்னகையை வெளிப்படுத்தக்கூடியவள் சீத்தை. ஏன்னா ராமனுக்கு புன்னகை ராமாயணம்னு சொல்லிட்டு இருக்கோம். சீத்தையும் அழகாக புன்னகை செய்பவள் தானே, ராமனே கொண்டாடுறான். அவ்வளவு அழகாக புன்னகை செய்பவள் அவள். என்னை பார்த்து பூத்த புன்னகை இப்போதும் என் மனசுல நிக்கிறது. வாணி சுதா வர்ஷினி, அந்த சீத்தை வாயை திறந்து பேசினா அவ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அமுதமாக இருக்கும். அப்போ எனக்கு பிரியமானவள் ஜனகராஜன் திருமகள், பொன் போன்ற திருமேனி படைத்தவள், நீலத்தாமரை போல் மிக அழகான கண் படைத்தவள், அழகான முகத்திலே அழகான மூக்கோடு கூடியவள், பேசினா அமுதத்தை பொழிபவள், மந்தஹாசம்னு மெல்லிய புன்னகை, அழகாக புன்னகை செய்யக்கூடியவள். இப்படிப்பட்ட சீத்தையை பார்த்துட்டு திருட்வா, அவளை பார்த்து விட்டு திருட்டா சீதா, கண்டேன் சீத்தையைன்னு எங்கிட்ட வந்து சொல்ல போறான். ஐஷ்யதி ஏஷகா, அதனால சீத்தையை பார்த்துட்டு இவன் வரப்போறான். நிச்சயமாக இதை ஹனுமான் செய்ய போகிறான் என்று இத்யந்தஸ்தவ குர்வதோஹி யதபூத். ராமா, நீ உன் திருவுள்ளத்துல நினைச்ச, அது வாயை திறந்து சுக்ரீவன்ட்ட சொல்றதெல்லாம் அப்புறம். இது அந்தஸ்தவ குர்வதஹா, மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்த. அப்படியே நீங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஹனுமான் இலங்கைக்கு போறார், சீதையை சந்திக்க போகிறார். பொன் போன்ற திருமேனி படைத்த சீத்தை, நீலத்தாமரை போல் கண்கள் படைத்த சீத்தை, அழகான மூக்கை உடைய சீத்தை, வார்த்தை திறந்து பேசினா அமுதத்தை பொழியக்கூடிய சீத்தை, அந்த சீதாதேவி, அவளை ஹனுமான் போய் சேவிக்கிறார்னா எப்பேற்பட்ட காட்சி! நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு இல்லையா? அப்போ ராமா, இப்போதே அதை மனதால் நீ நினைத்தவாறே யதபூத் மந்தஸ்மிதம் தத்புரஹா, அப்போது உன் முகத்திலே ஒரு புன்னகை எழுந்ததல்லவா, அதே புன்னகையத்தான் இப்போதும் எங்களுக்கு நீ காட்டிக்கொண்டு விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அப்போ ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ஹனுமான் புறப்பட்டு தென் திசை நோக்கி செல்கிறார். அவரை பார்க்கும் போதே ராமனுக்கு, ஆஹா, இவர் போய் சீத்தையை பார்த்துட்டு வரப்போறார் என்று தோன்றியது. அதை மனத்தால் நினைத்து அதை சுக்ரீவன்ட்ட வெளிப்படுத்திய போது ராமன் புன்னகை செய்தான். அதுதான் இந்த புன்னகை. இனி இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா,
ஹனுமானுடைய வெற்றியிலே ராமன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, ஹனுமான் எதையும் சாதிப்பார், அந்த நம்பிக்கையாலே இவன் சீதையை பார்ப்பான் என்று எண்ணி ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா, என்னைக்குமே பாசிட்டிவ் திங்கிங்கிறது வேணும். ஒருத்தர் போறாருன்னா, சரிப்பா இவர் போறார், நிச்சயம் வெற்றியோடு வருவார்னு அப்படித்தான் நம்பணும். போறாரா, நடுவில் டயர் பஞ்சர் ஆனா என்ன பண்றது அப்படின்னு நாம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அப்போ நம்முடைய எண்ணங்களை நாம உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நினைச்சோன்னா நிச்சயமா நடக்குமே. அதை ராமன் செய்து காட்டுறான். ஹனுமான் புறப்படும் போதே இவன் சீதையை பார்ப்பான்னு இவன் நினைத்தான், போய் பார்த்துட்டு வந்துட்டாரா இல்லையா? அதனால அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கணும். இது புன்னகை உணர்த்தும் செய்தி. 3வது, இதை ரசிப்போருக்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ணங்கள் என்பது நமக்கு வளரும். வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். ஐஷ்யத்யேஷ மம பிரியாம் ஜனகஜாம் சாமீகராங்கீம் சதீம் நீலாம் போஜன் தலாதி ரம்ய நயனாம் நாசாபிராமானனாம் திருட்வா மஞ்சுள மந்தஹாச மதுராம் வாணி சுதா வர்ஷிணீம் இத்யந்தஸ்தவ குர்வதோ ஹியதபூத் மந்தஸ்மிதம் தத்புரஹா என்று சொல்வோம். நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு ஏற்படும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள். அந்த நேர்மறையான எண்ணங்களாலே மேற்கொண்டு வெற்றியும் பெற ராமனே வழிகாட்டுவான். நன்றி, வணக்கம்.